ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் என்ன ஆச்சு, ரெண்டாவது ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இப்பவும் இருக்குதா, மூணாவது அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் வேண்டாம் இபிஎஸ் அவர்கள் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன, நாலாவது அதிமுக தாவேகா கூட்டணி வியூகங்கள் திமுக கூட்டணியில் என்னதான் ஆச்சு, லாஸ்டா தாவேகா 3ஆம் ஆண்டு தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் என்ன ஆச்சு. ஒரு காலத்துல ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் அதிமுக தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் நான் தான் அதிமுக தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் இரட்டை இலை வேணும், உனக்கு தான் இரட்டை இலை வேணும், இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த காலம் போய் உங்க கூட்டணியில நான் வர மாட்டேன், என் கூட்டணியில நான் வர மாட்டேன், யாருமே கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தது போய் இப்போ பிஜேபி எப்படியோ பேசி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வர சம்மதம் சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் நான் ரெடி நீங்க ரெடியா அதிமுக கூட்டணியை பார்த்து கேட்கும் பொழுது இபிஎஸ் அவர்கள் நீங்க கூட்டணிக்கு வேண்டாம், ஓபிஎஸ் அவர்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சசிகலா அவர்களுக்கும் ரெட் சிக்னல் தான். இதற்கு காரணம் என்ன, டிடிவி தினகரன் அவர்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்த இபிஎஸ் அவர்கள் இவங்க 2 பேரும் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம். ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இவர்களோட அடிநாதமே அந்த இரட்டை இலை சின்னம் அதிமுக தலைமை. இப்படி இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் தனியா ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அந்த கட்சியோட தலைவர் ஒரு அடிமட்ட தொண்டன் பதவியிலிருந்து ஒரு கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் திரும்ப அதே கட்சியில வந்து சேர்றது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. இதுதான் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இதோட அடிநாதம், இதுதான் காரணம். சசிகலா அவர்கள் எந்த கூட்டணிக்கு போக போறாங்க, சசிகலா அவர்களும் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதிமுக பிஜேபி கூட்டணியா இல்ல அமமுக கூட்டணியா. ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் வேண்டாம் அப்படின்னு விலகும் பொழுது அதிமுக கூட்டணிக்கோ தாவேகா கூட்டணிக்கோ போகும் பொழுது உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கும் பொழுது அந்த அதிமுக தலைமையில் எனக்கும் பங்கு இருக்கு, அந்த இரட்டை இலை சின்னத்தில் எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் சசிகலா அவர்கள் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் கேட்டாலும் கூட ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்குமா, இது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கடைசியில இந்த நிலைமையில தான் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இன்னும் முடியல. ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒண்ணு வச்சிருக்கும் பொழுது நான் திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னா அது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஏத்துக்குவாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை அமமுக கட்சியில சேர்ந்து குக்கர் சின்னத்துல வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதிமுக கூட்டணியில திரும்பவும் இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா எல்லாருமே அப்படிங்கிறது சாத்தியம். ஆனால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் இந்த உரிமை மீட்பு அப்படின்னு இருக்கும் பொழுது இபிஎஸ் அவர்கள் எந்த காலத்திலையும் ஒத்துக்க மாட்டாங்க. இதற்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து அடிமட்ட தொண்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது, செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக கட்சியோட அடிமட்ட தொண்டர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது, டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுக கட்சியிலிருந்து அடிமட்ட தொண்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது. இப்படி அடிமட்ட தொண்டன் பதவியிலேயே நீக்கும் பொழுது திரும்பவும் அதே கட்சியில எதிர்பார்க்க முடியாது. இதற்கு முன்னைய எலெக்ஷன்ல ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தாலும் இரட்டை இலை சின்னத்துல நின்றுதான் எலெக்ஷன் அணுகினாங்க. ஆனா 2026 எலெக்ஷன்ல ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல திரும்பவும் நிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சால் மட்டுமே அது சாத்தியம். அதனால அவர் கண்டிப்பா ஒரு 3ஆம் கட்சியிலிருந்து அந்த சின்னம் வழியாக அதிமுக பிஜேபி கட்சியில சேர்ந்தால் மட்டுமே இதற்கு வாய்ப்பு. அதற்கு முன் ஓபிஎஸ் அவர்கள் நான் ரெடி நீங்க ரெடியா யார் ரெடி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியில ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ திரும்பவும் பார்க்க முடியாது. இருந்தாலும் இப்போ ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் எப்படி இருக்கு, ஓபிஎஸ் அவர்கள் ரெடியா இருக்கிறாங்க, இபிஎஸ் அவர்களும் கூட ரெடியா தான் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பிஜேபி எப்படி பீகார் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி அதிமுக கட்சியை ஒருங்கிணைச்சு எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அங்க சேர்த்துக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணும் பொழுது இபிஎஸ் அவர்கள் எந்த காலத்திலும் ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் அதிமுக பிஜேபி கூட்டணியில பார்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆட்டுக்குட்டி நனையுதுன்னு ஓனாய் அழுகுதான் அப்படின்னு அந்த பழமொழி சொல்ற மாதிரிதான் பிஜேபி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்படி போகும் பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் ரெட் சிக்னல் கொடுத்தாச்சு அப்படின்னா இனி இருக்கிற ஒரே கூட்டணி எது, இரட்டை இலை சின்னம் கிடைக்காது அப்படின்னு ஆகும் பொழுது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு போனால் ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது அஸ்தமனம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இனி இருக்கிற ஒரே வழி செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்பத்துல டிடிவி தினகரன் அவர்களையும் அங்கதான் கூப்பிட்டாங்க. இப்படி பல நிர்வாகிகளையும் அங்க கூப்பிட்டு இருக்கும் பொழுது நிச்சயம் தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களையும் ஏற்கனவே போன செங்கோட்டையன் அவர்களையும் அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. இதுதான் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ். அப்ப அந்த இரட்டை இலை சின்னம் காத்துல பறந்துட்டு இருக்கிறது, அது எங்கேயும் காத்துல பறந்துட்டு இருக்கல. இனி அதிமுக தலைமைக்கு இரட்டை இலை சின்னம், இபிஎஸ் அவர்களுக்கே இரட்டை இலை சின்னம், இது மாறாது. பிஜேபி என்னதான் முயற்சி பண்ணி இனி ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னால் அது இபிஎஸ் அவர்கள் கூட எந்த அளவுக்கு பேசி என்ன
உடன்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கறதுல தான் அது இருக்குது. இப்படி ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இதுதான், இது முழுசா முடிஞ்சிருச்சு. இனி அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வாய்ப்பு 50% கூட சொல்ல முடியாது. இப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி அன்புமணி அவர்கள் தலைமையில் இருக்கிற பாமக அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தாச்சு. ஆனா இன்னொரு சைடு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு பாமக இருக்கு, அம்மாவளம் சின்னம் எங்களுக்கே அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை தாவேகா கூட போயிட்டு இருக்குது. அப்படி அவர்கள் தாவேகா சைடு போயிட்டா பாமகவோட வாக்கு வங்கி ரெண்டா பிரியும் பட்சத்தில் ஒரு வாக்கு வங்கி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு, ஒரு வாக்கு வங்கி தாவேகா கூட்டணிக்கு போகும். அடுத்து அதிமுக தாவேகா கூட்டணி வியூகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாவேகா இப்ப புதிய ஆண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி 2 இயர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 ஆண்டுகள் அவங்க எவ்வளவு மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு தான் அவங்க சொன்னாலும் கூட ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்கள் அவர்கள் மேல் இருக்குது. இருந்தாலும் கட்சி கட்டமைப்பு வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குது. வர 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் அப்படின்னு சொல்றதை விட 2-3 மாசங்கள் தான் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கூட்டணியில் இதுவரை ஒரு கட்சி கூட இல்லை. எந்த கூட்டணி கட்சிகள் அங்க பேச போனாலும் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு திருப்பி விடப்படுகிறார்கள் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றதை பார்க்கும் பொழுது அது உண்மையா? பிஜேபி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதா? தாவேகா கூட்டணிக்கு நெருக்கடி தருகிறதா? ஜனநாயகம் தள்ளி போச்சு. தாவேகா கரூர் விபத்து அதோட தீர்ப்பு டெல்லியில தான் இருக்கு. ஆல்ரெடி இதை பத்தி எல்லாம் தெளிவா பேசியாச்சு. தாவேகா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது பிஜேபி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதிமுக பிஜேபி அவர்களோட முடிவையும் பிஜேபி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலாம். இப்படி அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணியில அதிமுக பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து எந்த கூட்டணி கட்சிகளுமே இதுவரை வெளியே போகல. பாமக அதிகாரப்பூர்வமா வந்து சேர்ந்தாச்சு. அமமுக டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமா வந்து சேர்ந்தாச்சு. அதே மாதிரி ஆல்ரெடி இருந்த கட்சிகளும் அப்படியே இருக்கு. கூட பிஜேபி இருக்கு. பிஜேபி இருக்கிறதுனாலதான் இரட்டை இலை சின்னம் கூட அவர்களுக்கு அப்படின்னு தெளிவா சொல்ல முடியுது. அதே மாதிரி மாம்பழ சின்னம் அதுவும் பாமக அன்புமணி அவர்களுக்கு தான் கிடைக்கும். அதற்கு காரணமும் பிஜேபியா தான் இருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது தாவேகா கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களுக்கு எந்த கட்சியுமே கூட்டணி சேரல அப்படின்னாலும் கூட எங்கள் பக்கம் நிறைய நிர்வாகிகள் வந்து கூட்டமா சேர்ந்திருக்கிறாங்க. அது உண்மைதான். தாவேகா கூட்டணியில காங்கிரஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களோட 90% ஆதரவாளர்கள் அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களோட அனைத்து ஆதரவாளர்களும் திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. அது திமுக கூட்டணிக்கு சாதகமா பாதகமா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும் பொழுது தேமுதிக எந்த கூட்டணிக்கு போக போறாங்க? அவர்கள் ஒவ்வொரு மாசமும் 3ஆம் தேதி கூட்டணி அறிவிக்கிறேன், 3ஆம் தேதி கூட்டணி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3ஆம் தேதி ஒருவேளை கூட்டணி அறிவித்தால் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போவார்களா, தாவேகா கூட்டணிக்கு போவார்களா, திமுக கூட்டணிக்கு போவார்களா? ஒருவேளை அவர்கள் எந்த கூட்டணிக்கு போனாலுமே அவர்களோட இம்பாக்ட் அந்த கூட்டணிக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் கூட திமுக கூட்டணிக்கு போனால் அவர்களுக்கு நெகட்டிவா அமைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வர எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே சீட் கொடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல அதிக தொகுதிகள் இல்லை. 234 தொகுதிகளை பிரிச்சு கொடுக்கும் பொழுது எல்லாருமே 30 தொகுதிகள், 40 தொகுதிகள், 20 தொகுதிகள் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா 234 தொகுதிகள் பத்தாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. தாவேகா கூட்டணி பேசும் பொழுது தாவேகா கூட்டணியில இதுவரைக்கும் எந்த கட்சியும் சேரல அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியிலும் ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிறதுக்கு அவங்க ரெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படி பல கூட்டணிகள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல நாங்க தனியா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தனியா வந்தாலும் ஒரு சில இம்பாக்ட்கள் பண்ணும் பொழுது இந்த 3 கூட்டணிகளுக்கும் ஒரு சிறு நெருக்கடி கொடுக்க முடியும். ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் இன்னும் முடியல. அதே மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. அதிமுக பிஜேபி தனித்து இருக்கிற மாதிரி இருக்கு. இபிஎஸ் அவர்களோட முடிவு தான் அங்க நடக்குதா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. இபிஎஸ் அவர்களோட முடிவு நடந்தால் மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி தாவேகா கூட்டணி எந்த ஒரு கட்சியும் சேரலினாலும் கூட அவர்களுக்கு இளைஞர் படை ஓட்டு இருக்கும் பொழுது ஒருவேளை வர 2026 எலெக்ஷன் அணுகும் பொழுது கூட ஒரு டீசென்டான வாக்கு பெர்சன்டேஜ் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் பிரியாமல் அவர்களோடு இருக்கும் பொழுது வர 2026 எலெக்ஷன்ல அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருந்தாலும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறதே அவர்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே நாம் தமிழர் கட்சி இப்படி 3 அணிகள் இருக்கும் பொழுது 4ஆம் அணி அதாவது எதிர்பார்க்க முடியுமா? இன்னும் தேர்தலே அறிவிக்கல. அதனால எப்பவுமே சொல்ற மாதிரி அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து எந்த முடிவுகள் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கும் போலாம், இல்ல தாவேகா கூட்டணி அதிமுக கூட சேரலாம், இல்ல திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரியலாம், இல்ல வேற கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரிஞ்சு வந்து இங்க சேரலாம். எல்லாமே தொகுதி பங்கீடு அதுலதான் இருக்கு. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.